வணக்கம் நண்பா. வேட்டையன் திரைப்படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ரன்னிங் ஆயிட்டிருக்கு. வேட்டையன் திரைப்படத்தோட ஜப்பானிய பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி வேற லெவல்ல சேல் ஆயிட்டுன்னே சொல்லியாகணும். அதாவது 2024ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். அந்த திரைப்படம் 240 க்ரோர்ஸ் கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி அஃபிஷியலா ஜஸ்ட் 4 டேஸ் கலெக்ஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. அதன் பிறகு அந்த படத்தோட மொத்த பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் சம்மந்தமான அப்டேட்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணல. படம் ஓவராலா 322, 350 க்ரோர்ஸ்குள்ள பாக்ஸ் ஆஃபிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அசம்ப்ஷனில் பாக்ஸ் ஆஃபிஸ் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் வேட்டையன் திரைப்படம் ஜப்பானில் வெளியாகி வேறு லெவலில் ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் பண்ண போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அதாவது வேட்டையனில் முத்து திரைப்படம் பாக்ஸ் ஆஃபிஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது தமிழ் படங்களில் அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண திரைப்படங்கள் ஜப்பான் நாட்டை பொறுத்த வரைக்கும் முத்து திரைப்படம் தான் இப்போ வரைக்கும் அதான் நம்பர் 1ல் இருக்குது. இப்போ வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெறும் 3 நாட்களில் 40,000 டிக்கெட் மேலே விற்று தீர்ந்துருக்கு. அது இந்தியன் ரூபாய் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 4.5 க்ரோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. வேட்டையன் திரைப்படம் இதுக்கு மேலேயும் அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கண்டென்ட் ஒர்த்தான ஃபிலிம், அதாவது எஜுகேஷன் சம்மந்தமான ஒர்த்தான படங்கள் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி ஜப்பானில் அது வேற லெவலில் கொண்டாடப்படுது இந்த திரைப்படம் அப்படிங்கிறது பெருமையான ஒரு விஷயந்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஜப்பானில் சொல்லவே வேணாம், ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. ஓகே, வேட்டையன் திரைப்படம் செய்த சாதனையை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வேட்டையன் கண்டிப்பாக எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.